ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தொடர்ந்து குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் வீடியோ பிடிக்கும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது மல்லித்தூள். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நானே இது ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிஜமாகவே சொல்லணும், டேஸ்ட் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. பக்கா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற டேஸ்ட் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு கலருக்கு தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 4-5 சொட்டு அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த டேங்கினஸ் காண்டிதாங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ கெச்சப் இது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த டொமேட்டோ கெச்சப் தான் இந்த டிஷ்ஷோட ஹீரோனே சொல்லலாம். இது சேர்த்ததுக்கடுத்து அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கர்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூனில் சேர்த்தனால 1 ஸ்பூனாக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் புளிப்பு இல்லாத வீட்டில் ரெடி பண்ண தயிர் போடுங்க. அப்போ தான் வந்து டிஷ்ஷு நல்லா வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்சிங்க்கு தேவையான அளவு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கில் ரொம்ப நைஸியாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா பசங்களும் ஹஸ்பண்டும் வந்து விளாண்டுட்டுருக்காங்க. இன்றைக்கி சண்டேங்கிறனால எதுவுமே வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்சிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு தான் சிக்கன் சேர்த்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு கடைசியாக கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா சிக்கனில் வந்து அது வந்து நல்லா ஜெல்லாகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மசாலா. அதனால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் கிட்ட வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. டைமே இல்லைன்னா ஒரு 15 மினிட்ஸாவது வந்து ஊற வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 1/2 ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கடுத்து நம்ம மிக்சிங்கில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடல, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நல்லா போட்டு நல்லா அதை வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா பொரிஞ்சு வர விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை 1 பை 1 வந்து சேர்த்துக்கலாம். தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா குக்காய் வரட்டும். இப்போ வந்து ஒன் சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதை வந்து இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க.
என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிக்கன் ரெசிபீஸ்லலாம் கருவேப்பிலை வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், இன்னொன்று ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக வந்து சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து வேகணும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த ஆயிலில் அதுக்கடுத்து எதுவுமே ஆயில் சேர்க்கலாம். ஆனால் இன்னுமே பாருங்கள் ஆயில் நிறையாவே இருக்குது. அதிலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருந்த சில்லிஸ் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போவே பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான எம்மியான டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசுங்க. இது ஜஸ்ட்டு சும்மா வெறும் வாயிலே சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, ரைஸ் இது கூடலாம் சூப்பராக செட் ஆகும். ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டத்து கூட இன்னும் சூப்பராகவே வந்து சூப்பராக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.